மேம்போக்காக இந்த கதையை கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஆனால் இந்த படத்தை கையாண்ட விதத்துலையும் எடுத்த விதத்துலையும் இந்த படத்தை இன்றைக்கி வெற்றி அடைய செஞ்சுருக்காங்க. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இப்போல்லாம் சினிமாவில் ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு டெரரான வில்லன், 5 பாட்டு, 5 ஃபைட்டு, ஒரு கார் சேசிங்கு, இப்படிலாம் இருக்கணும். படம் சரசரன்னு போயிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் தொய்வே இருக்கக்கூடாது. அண்ணன் தங்கி பாசம், அண்ணன் தம்பி பாசம் அப்படிலாம் வச்சோம்னா ஐதரலி காலத்து படம்னு சொல்லிடுவாங்கிட்டு இப்போல்லாம் அப்படி ஒரு படமே வர்றது கிடையாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் கூட இன்றைக்கி தைரியமாக இந்த படத்தை எடுத்துருக்கிறதுக்காகவே இவங்களை பாராட்டியே தேரணும். பிரபல ஹாலிவுட் இயக்குனர் குவிண்டின் டொரண்டினோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்மளே கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சினிமாங்கிறது ஒரு செகண்டில் 24 ஃப்ரேமில் கதை சொல்கிறது சினிமா கிடையாது. அந்த 24 ஃப்ரேமில் ஆடியன்ஸுக்கே தெரியாமல் அவங்கள எத்தனை வாட்டி ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தில் என்னதான் அதர பழசான கதை அப்படின்னு இதை நினச்சா கூட அதை பற்றிலாம் யோசிக்க விடாமல் நம்மளை ரசிக்க வச்சது தான் இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம்.